அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு தோழி வேறு மனைவி வேறு. கதையாசிரியர் நிர்மலா ராகவன். கதைப்பதிவு ஜூன் 15, 2014. கையில் பிரித்த பத்திரிகையுடன் தன்னை நோக்கி வந்த மகளை கவனிக்காது மும்முரமாக இட்லி மாவை வார்த்து கொண்டிருந்தாள் ராஜம்மா. அம்மா, இன்னைக்கு என் கதை வந்திருக்கு. அம்மா தன் உற்சாகத்தில் பங்கு கொள்ள மாட்டாள். குறைந்தபட்சம் அதை புரிந்து கொள்ளக்கூட அவளால் முடியாது என்பது தெரிந்திருந்தும் தேவியால் அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை பங்கு போட்டு கொள்ளாமல் இருக்க முடியவில்லை. அவளை திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் தன் காரியத்தை கவனிக்கலானாய் தாய். எவனையோ பார்த்துட்டு சொக்கி போன மாதிரி எழுதியிருப்ப. அவளுடைய குரலில் இருந்த கேலி பெண்ணுக்கு புரியவில்லை. பின்ன நம்மளை சுத்தி நடக்கிறத புரிய வைக்கிறது தான் கதை. வெந்த இட்லிகளின் மேல் நீரை தெளித்து இட்லி தட்டை திருப்பி தட்டினாள் ராஜம். முதிர்ந்த கனிகள் தாமாக உதிர்வது போல் அப்பண்டங்கள் சுதந்திரம் அடைந்து விழுந்தன. பழைய தோஷத்தில் அவள் கை தன் பாட்டில் வேலை செய்தது. மனமோ மகளின் போக்கை எண்ணி குழம்பியது. தான் கணவனை இழந்து படிப்போ பணமோ இல்லாத நிலையில் உடலை வருத்தி சமையல்காரியாக உழைப்பதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. மகளாவது தன்னை போல் திண்டாடக்கூடாது என்று ஒவ்வொரு மாதமும் அரிசிக்கும் புத்தகங்களுக்கும் சரிசமமாக செலவழித்தது தப்பாக போயிட்டேன். அக்கம் பக்கத்திலிருந்து இளம் பெண்களைப் போல் இல்லாது வம்பிலும் ஊர் சுற்றுவதிலும் நாட்டமின்றி வேலை முடிந்து திரும்பியதும் தனக்கு வீட்டு காரியங்களில் கை கொடுத்து கொண்டு ஓய்ந்த சமயங்களில் எல்லாம் படித்து கொண்டும் எழுதி கொண்டும் இருந்த மகளை பற்றி முன்பெல்லாம் ராஜம்மாக்கு கொள்ளை பெருமை. உங்க மகா போட்டோ பத்திரிகையில வந்திருக்காமே என்று பலரும் கேட்டபோதுதான் விழித்து கொண்டாள். மேலும் அவர்கள் பாராட்டுவது போல் இருந்தாலும் அவர்களின் குணத்தை நன்றாகவே புரிந்து வைத்திருந்தாள் ராஜம்மா. இந்த பெண்ணை யார் பரிசெல்லாம் வாங்க சொன்னது? சற்று பயம் எழுந்தது. வித்தியாசமான பிறர் மேல் பொறாமை கொண்டு அவர்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் பேசும் உலகம் இது. சிறிது யோசித்ததில் நம்மீது குற்றத்தை வைத்து கொண்டு மற்றவரை நோவானேனு என்று தோன்றியது. என்ன தான் இருந்தாலும் இப்படியா ஒரு பெண் பிள்ளை எழுதுவாள்? கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமில்லாதது என்று அவள் யோசனை போயிட்டு 30 வயது வரை கல்யாணமாகாதவள் தன் கனவுகளை எல்லாம் எழுத்தின் மூலம் நனவாக்கி கொள்ள பிரயாசப்படுகிறாள். வேற என்ன? போன மாதம் ஒரு கதை எழுதியிருந்தாளே, அந்த கதையின் நாயகிக்கு தன் மனம் கவர்ந்தவனிடம் என்னென்ன பிடிக்கும் என்று அனுபவித்து எழுதியிருந்தது இருக்கிறதே. வெட்க கேடு. அட, கிருத வளர்த்து கொண்டிருந்தான், அஜானுபாகுவாக இருந்தான் என்று பொதுப்படையாக ஏதாவது எழுதிவிட்டு போக வேண்டியதானே. இந்த கடங்காரி என்னமோ அந்த கதாநாயகன் தடியனோடு ஒன்றாக இருந்து விட்டு வந்த மாதிரி அவனை அணு அணுவாக வர்ணிக்கிறாள். அவன் கரம் பட்டவுடன் இப்படி இருந்தது. அவன் குரலை கேட்டவுடன் என்னுள் உண்டான கிளர்ச்சி இப்படி. பெயர் கெட்டு விடுமே என்று கொஞ்சமாவது அக்கறை இருந்தால்தானே. அவளுக்காக கவலைப்படத்தான் நான் ஒருத்தி இருக்கிறேனே. புத்தி சொன்னால் அது என்ன சிரிப்பு? ஏமா, ஆம்பளைக்கு தானா நம்மளை வர்ணிக்க தெரியும்? பொம்பளைகளுக்கு கற்பனை சக்தி உண்டுன்னு மற்றவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? சரி, இவள் எதையோ எழுதி தொலைக்கட்டும். ஆனால் வர வர எந்த விஷயத்திலும் பிறரோடு ஒத்து போவதில்லையே. இவளை இப்படியே விட்டு விடக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தவளாக நாளைக்கு நம்ம சாந்தாவோட கல்யாணம், அத்தை நேரில் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க என்று மெல்ல ஆரம்பித்தாள் ராஜம்மாள். தேவி அலட்சியமாக சுள் கொட்டினாள். எந்த விழாவுக்கு போனாலும் உனக்கு எப்போ கல்யாணம் என்று என்னமோ துக்கம் விசாரிப்பது போல் பார்ப்பவர்களெல்லாம் கேட்பார்கள். இதற்காக அலங்காரம் பண்ணி கொண்டுதான் போக வேண்டுமா? கல்யாணம் பண்ணி கொண்டு இவர்கள் எல்லாம் என்ன கிழித்து விட்டார்களாம்? நாங்கள் எல்லாம் சுதந்திரத்தை இழந்து கட்டியவனுக்கு அடிமையாக வாழ்க்கையில் உனக்கு மட்டும் பெயரும் புகழும் ஒரு வாழ்வா என்று அவர்கள் பெருமூவாகத்தான் அவளுக்கு பட்டது. இந்த மாதிரி உதட்டளவில் உறவு கொள்வதை விட மௌனமாக இருக்கலாம். வெளிப்படையாக தான் இப்பிறவி எடுத்ததே கணவனுக்கு சேவை செய்து கிடக்கத்தான் என்பது போல் அவர்கள் பேசிக்கொண்டாலும் அச்சேவையால் கிடைத்த பூரிப்பும் நிறைவும் எங்கே? ஏன் அவ்விழிகளில் எப்பொழுதும் ஆத்திரமும் பொறாமையும்? எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு நடந்தாலும் நானும் அப்படியே அவர்கள் பின்னால் போக வேண்டுமா? என்ன, இருக்கிற கொஞ்ச காலத்தில் என் இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு போறேன். அப்படி ஒருவேளை என்னையும் மீறி யார் மேலாவது காதல் தோன்றி இவர்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது என்று நிலை வந்தால் அப்போது பார்த்து கொள்ளலாம். எண்ணமிடும் போதே தேவிக்கு சிரிப்பு வந்தது. எதையும் மிகுந்த கவனத்துடன் தடுமாற்றத்திற்கே இடம் கோடாது பகுத்தறிந்து பார்க்கும் தன்னை போன்றவர்களுக்கு இந்த காலம் எல்லாம் எங்கே வரப்போகிறது? என்னடி தானே சிரிக்கிற? திடுகிட்டு விடுத்தாள் தேவி.
அவளை பொறுத்தவரை கனவுலகில்தான் அர்த்தம். இன்பம் எல்லாம். எனக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. தாய்க்கு கோபம் வந்தது. ரொம்ப நல்லா இருக்கு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு நீ போறதும் வெள்ளப்புடவை கட்டிக்கிட்டு நான் போறதும் ஒன்னாகிடுமா? விவாதத்துக்கு தயாரானாள் மகள். ஏமா பொட்டில்லாத நெத்தியோடு உங்களை பார்த்தா நாளைக்கு நாமளும் இந்த மாதிரி ஆகிடுவோம்னு அந்த கல்யாண பொண்ணுக்கு பயம் வந்துடுமா? நான் தான் கேட்கிறேன், இந்த உலகத்துல எதுதான் நிலைச்சிருக்கு? செடி பட்டு போகுது, பூ வாடி போகுது. இதுல புருஷம் சாகிறத மட்டும் ஏன் பெருசு பண்ணணும்? அவன் இல்லாமல் போனால் ஒரு பெண் பூஜ்யம் தானா? நினைவு தெரிந்ததிலிருந்து தாய்க்கு சமுதத்தில் அளிக்கப்பட்டிருந்த தாழ்ந்த நிலை அவளை அப்படி பேச வைத்தது. ஆனால் அதற்கு உள்ளாகி இருந்தவர்களுக்கு அதை ஏற்பதில் சிரமம் ஏதும் இருக்கவில்லை. மற்ற பெண்கள் அடையாத துன்பத்தையா அவள் அனுபவித்து விட்டாள். பெண்களை படிக்க வைத்தாலே இப்படிதான். தெரிந்தவர்கள் எல்லாம் அவளை பார்த்து எள்ளி நகையாடுவது போல் இருந்தது ராஜா அம்மாவுக்கு. என்ன பேச்சு பேசுகிறாள்? இதெல்லாம் மேடையில் முழங்குவதற்கு வேண்டுமானால் ஏற்றதாக இருக்கலாம், இல்லை பத்திரிகையில் எழுதிவிட்டு போகலாம். பொதுக்கூட்டங்களுக்கு வருகிறவர்களும் படிப்பதை தவிர வேறு வேலை அல்லாத சோம்பேறிகளும் தான் உப்பு சப்பில்லாத வாழ்வு வாழ்ந்து அழுத்து போய் தீனியாய் ஏதாவது காரசாரமாக தேடுகிறார்கள். இவளை என்ன செய்வது? பெற்ற மகளை புதிராக தோன்றும் தருணங்களில் ஒரு ஆண் பக்கத்தில் இருந்தால் எவ்வளவு நம்பிக்கையும் தைரியம் ஊட்டுவதாக இருக்கும் என்ற எண்ணம் அவளையும் மீறியலும். ஒரு நீண்ட பெருமூச்சு செறிந்துவிட்டு அதன் வழி அந்த தகாத எண்ணத்தையும் வெளியே தள்ள பார்ப்பாள். அது எப்படி இந்த பெண் ஆணின் உறவை நாடாது அப்படி இருக்க முடிகிறது என்ற வியப்பு அடிக்கடி ஏற்படும் அவளுக்குள். கவனமாக அழகு செய்து கொள்ளும் மகளை புன்சிரிப்புடன் பார்த்தபடி நின்றாள் ராஜம்மா. நான் இவ்வளோ காலமும் பயந்ததெல்லாம் அனாவசியம். ஒவ்வொருவருக்கும் எப்போதும் இல்லாத வழக்கம். அலங்காரத்தில் விசேட அக்கறை தோன்றினால் அதற்கு ஒரு காரணம்தான் இருக்க முடியும். யாரோ அவர் அந்தரங்கத்தை தொட்டு விட்டார்கள். வேறு யார்? நான் தவறாது தேவியை போனில் அழைத்து 1 மணிக்கு குறையாது பேசும் குமரனாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு இலக்கிய கூட்டத்தில் பார்த்தபோது நாங்க உங்க விசிறி என்று தேவியிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் குமரன். சில நிமிடங்களில் உரையாடிய பின்னர் தன் இருவரும் எத்தனை விஷயங்களில் இருந்து ஒத்துப்போகிறார்கள் என்பது புரிய ஏதோ இன்பம் உண்டாயிற்று இருவருக்குமே. நாள் தவறாமல் தொலைபேசியில் பேசினார்கள். கணினி வழி தம் எண்ணங்களை பரிமாறிக்கொண்டார்கள். சமூகத்தின் குறுகிய பார்வையே அதனால் நலிந்த மனங்களை நெருங்கி விட்டதைப் போல் உணர்ந்தார்கள். உங்கள மாதிரி துணிச்சலா எதிலையும் ஈடுபட பெண்ணத்தான் இத்தனை நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்ததுதான் என்றாலும் ஒரு கணம் திணறி போனாள் தேவி. தன் மன ஓட்டத்தை நன்றாக புரிந்து கொண்டு தனக்கு மதிப்பு கொடுப்பவர் இவரை வாழ்க்கை துணைவனாக ஏற்றுக்கொண்டால் தன் மூலம் எல்லா பெண்களுக்குமே பக்க பலமாக அமைவார். அவ்வளவு ஏன், ஒரு வழியாக உலகத்தில் வாயை அடைத்த மாதிரியும் இருக்குமே. ஒரு பெண் கணவனின் பக்கத்தில் நடந்து சென்றால் அவர்களுக்கிடையே இருக்கும் அந்தரங்கமான உறவு நெருங்கமோ இல்லையோ அந்த பெண்ணை கௌரவமாக கருதும் முட்டாள் உலகம். தனித்து நிற்கும் தைரியம் படைத்த பெண்ணை சந்தேக கண்ணுட தானே நோக்குகிறது. இவள் தலை குனிந்து புடவை தலையை இழுத்து பொருத்தி கொண்டு அடே அப்பா ஏதேதோ செய்ய வேண்டும் தன் புனிதத்தை காட்ட. இதற்கு முன் சவாலாக ஏறியிருந்தது இப்போது பிரச்சனையாகப்பட்டது. இன்னும் எதற்காக இப்படி போராட வேண்டும் என்ற அலுப்பு பிறந்தது தேவிக்கு. அம்மா, இன்னைக்கு வெளியே போயிட்டு வந்ததும் ஒரு மகிழ்ச்சியான சமாசாரத்தை உங்ககிட்ட சொல்ல போறேன். குழந்தை போல் பெருமிதம் கூவியபடி வெளியே நடந்தவளை யோசனையுடன் பார்த்தபடி நின்றாள் ராஜம்மா. எவ்வளவுதான் வீராப்பு பேசினாலும் இயற்கையை எதிர்த்து தன்னையும் அறியாது எழும் ஆண் பெண் கவர்ச்சியை எதிர்த்து இதுவரை யார் என்ன செய்ய முடிந்திருக்கிறது? அதற்கென்ன, தேவி தன்னை போல் ஒருவனுக்காக காத்திருக்கிறாள். பழைய கால மாதிரியா? ஆண் பிள்ளை என்று ஒருவன் இருந்தாலே போதும் என்று கழுத்தை நீட்ட ராஜம்மாள் விழித்தபடியே கனவுலகில் சஞ்சரித்து கொண்டு இருக்கும் போது திரும்பி வந்தாள் தேவி. புறப்படுகையில் அவள் நடையில் இருந்த துள்ளல் இப்பொழுது இல்லை. பூரிப்பு குடிக்கொண்டிருந்த முகத்தில் கடுமை. என்னடி என்றாள் தாய் பதட்டத்துடன். முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்கம்மா என்றாள் பெண் அதிகாரமாக. ஒருத்தர் தெருவை கடக்க பயந்து முன்னாலே கால் வச்சு உடனே பஸ்ஸோ காரோ வர்ற சத்தத்தை கேட்டு அதை பின்னாலே இழுத்துக்கிட்டு இந்த மாதிரி திண்டாடிக்கிட்டு இருந்தாரு. அப்போ நான் என்ன செஞ்சிருக்கணும்? இது என்னம்மா கேள்வி? ஆபத்திலே உதவ யாரை கேட்கணும்? பதிலாக வந்தன 2 கேள்விகள்.
மகளின் முகத்தில் இறுக்கம் குறைந்தது, தெளிவு பிறந்தது. அப்படியா, நீங்களும் கூட எங்கே கண்டவன் கையை நடுத்தெருவில் பிடிச்சு அழைச்சிக்கிட்டு போறியே, உனக்கு மூளை கீழே இருக்கான்னு கேட்டு விடுவீங்களோ அப்படின்னு பயந்துட்டேன். யாரு, குமரனா? அப்படி அசிங்கமா கேட்டாரும். ஒரு கத்து கத்தினார் பாருங்க. எவனோ எப்படியோ போறான், உனக்கு என்னன்னு. எனக்கு வந்த ஆத்திரத்தில் ஒன்றும் பேசாம அங்கே ஒரு டாக்ஸியை பிடிச்சுக்கிட்டு வந்துட்டேன். ராஜாம்மாவுக்கு ஏமாற்றமாக இருந்தது. அதை மறைத்து கொண்டு விடுப்போ, உனக்கு தான் ஒருத்தன் பிறக்காமலா போயிருப்பான் என்று ஆறுதல் கூறிவிட்டு, நீ வெளியில் சாப்பிடுவேன்னு நான் ஒன்றும் சமைக்கல என்றாள் மன்னிப்பு கேட்கும் தோணியில். கணினி முன் உட்கார்ந்து கொண்ட தேவிக்கு எதுவும் காதில் விழவில்லை. ஒருவருடன் காலம் பூராவும் வாழ வேண்டுமென்றால் பெண் தனக்கென்ன சில விருப்பு வெறுப்புகளுடன், உரிமைகளுடன், அவை கணவருடைகளிலிருந்து மாறுபட்டிருந்தாலும் அவைகளை நிலைக்க வைத்து கொள்ளாதது தகாத ஆசையா? ஏன் இப்படி? தனது தனித்துவம் மட்டுமே போதிய தைரியத்தை அளிக்காததால் மனைவியையும் தன் ஆதிக்கத்துக்கு கீழ் கொண்டு வர பார்க்கிறனோ ஒவ்வொரு ஆணும். இதனால் ஏதோ புதிய பாலம் வந்து விட்டதை போன்ற அற்ப நிறைவோ? தேவி இந்த அனுபவத்தையும் வீணடிப்பதில்லை. தனக்குள் எழுந்த ஒவ்வொரு வினாவையும் ஒரு கதையாக்கி விடை காண முயலப் போகிறாள்.